யோவான் 14:27 இந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எதை வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, நாம் சங்கீதம் 17வது சங்கீதத்துல வாசிப்போம். சங்கீதம் 17வது சங்கீதம், அந்த வசனத்தை நாம் திருப்ப வேண்டியதில்லை. அந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலக மக்கள் எல்லாரும் எதை வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சந்ததிக்கு என்ன வச்சுட்டு போறாங்கன்னா, ஆஸ்தியையும் வீட்டையும் பொருளையும் வச்சுட்டு போறாங்க. உலகத்துக்குரியவர்கள், உலக மக்கள். பாக்குறீங்களா அந்த வசனத்தை? சங்கீதம் 17வது சங்கீதம், சங்கீதம் 17 14 வசனம். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள். இந்த உலக மக்களுக்கு அவர்கள் பெறுகிற பங்கு என்ன அப்படின்னா, இந்த இம்மையில தான். நித்தியத்துக்குரியதெல்லாம் ஒரு பங்கு அவர்களுக்கு கிடையாது. இந்த உலக மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவருடைய வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், வேர்ல்ட்லி குட்ஸ். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்து செல்கிறார்கள். ஓகே, டேவிட் சொல்றார், நானும் அவர்களுக்கு எது திருப்தி அப்படின்னா, இந்த உலக திரவியங்களில் அவர்களுக்கு திருப்தி. தாவீதுக்கு எது திருப்தி அப்படின்னா, உம்முடைய சாயல், உம்முடைய நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், உமது சாயலால் நான் திருப்தி ஆவேன். இன்னும் திருப்தி அடையல, ஒவ்வொரு நாளும் எனக்கு திருப்தி அடையல, தாகமா இருக்கேன். என் கண் விழிக்கும் பொழுது ஒரு நாள் உம்முடைய சாயலை கண்டு நான் என்னவாவேன்? நான் திருப்தி ஆவேன். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு திருப்தி இல்லை. எதுல திருப்தி இல்லைன்னா, இன்னும் உம்முடைய சாயலுக்கு ஒப்பா மாறலையே, இன்னும் உம்முடைய மகிமையை பார்க்கலையே, உம்முடைய மகிமைக்கு ஒப்பா நான் மாறலையே, உம்முடைய இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், இன்னும் தேவ சாயலுக்கு ஒப்பா இன்னும் நான் மாறலங்கிறத நாம் திருப்தி அடையாதபடிக்கு நாம் தாகமா இருக்கோம். நமக்கு தேவ பக்தி உள்ள ஜனங்களுக்கு எது திருப்தி? உலகத்தாருக்கு எது திருப்தி? பாருங்க, அவர்களை செல்லும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் எதை வைத்து செல்கிறார்கள்? பொருளை, ஆஸ்தியத்தை, திரவியங்களை தங்களுடைய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு வைத்து செல்கிறார்கள். தேவன் நமக்கு அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. தேவன் நமக்கு எதை வச்சுட்டு போறாரு அப்படின்னா, இந்த உலகத்தை எதை வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, நான் என்ன வச்சுட்டு போறேன் உங்களுக்கு அப்படின்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிற சமாதானமே வேற. உலகம் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, சமாதானம் இல்லாம இருந்தும் சமாதானமா கொடுக்கிறவன். சமாதானம். ரோமன் கேத்தலிக். நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தேன். ஒரு சில ஆண்டுகள் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் ரோமன் கேத்தலிக்ல இருந்திருக்கேன். அங்க அவருடைய இந்த மாஸ் சர்வீஸ்ல நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஒருவருக்கு நாம் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் அப்படிம்பாங்க. சமாதானம், ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும். சமாதானம். வேற ஏதாவது ஏட்டிக்கு போட்டியான ஆள் பக்கத்து மாஸ்ல இருந்து உட்காந்துட்டு இருக்கிற அந்த பக்கமே போக மாட்டாங்க. சில ஆட்கள் பார்த்தாலே தெரியும், இது இங்கேயா, இந்த இடத்துக்கே போகக்கூடாது, இது அப்படி போகணும். ஒருவருக்கு ஒரு நாம் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். டுபாக்கூர் சமாதானம். ஜீசஸ் என்ன சொல்றாரு? உலகம் கொடுக்குற மாதிரி இல்ல, நான் என்ன சமாதானம் இல்லாத இருந்து சமாதானம் உள்ளார இல்லாம இருந்தும் சமாதானத்தை கொடுக்கறது போல கொடுக்குறேன். எல்லாம் பொய், பித்தலாட்டம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சமாதானம் ஒரு 4 வசனங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். இருதயத்துல நான் வைத்துக் கொள்வோம். நீங்க 1000 காரியங்கள் என்ன வேதத்திலிருந்து நீ தியானிக்கலாம். நம்பர் 1, கிறிஸ்து தருகிற சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் இடரல் அடையாத சமாதானம். நம்பர் 1, கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நான் பெற்றிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, என் இருதயம் கொந்தளிக்காது.
கொந்தளிக்கிறது. கிறிஸ்துவனுடைய சமாதானம், அதான் அவருக்குள் கிறிஸ்துக்குள் இருந்த சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னா இந்த வசனத்தின்படி நான் ஒன்றுக்கும் கலங்காமலும் பயப்படாமலும் நான் இருப்பேன். அல்லது கிறிஸ்துவனுடைய சமாதானம் எனக்குள் இருக்கும் பொழுது அந்த சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்யும். என் இருதயத்தை ஆளுகை செய்கிற தேவ சமாதானம் எந்த சூழலுக்கும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் கலங்காமல் பயப்படாமல் இருக்கக்கூடியதான சமாதானம், எந்த சூழ்நிலையிலும் கொந்தளிக்காத, அப்படியே கொந்தளிச்சுறது, பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறது, கொந்தளிக்காத ஒரு சமாதானம், இடரல் அடையாத ஒரு சமாதானம். ஏன்னா கிறிஸ்துவின் இடத்தில் அந்த சமாதானம் தான் இருந்துச்சு. அவர் எந்த சூழ்நிலையும் இடரல் அடையல, அவர் எந்த சூழ்நிலையும் கொந்தளிக்கல, எதுக்கும் பயப்படல, எதுக்கும் கலங்கல. பிதாவுடைய சமாதானம், தேவ சமாதானம் விடுதலை அப்படியே ரூல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை தான் நமக்கு தர்றேன்னு சொல்றாரு. ஓகே, சங்கீதம் நாம் சுருக்கமாய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தோட நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம், சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனம். Psalm 119 verse 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் கிடையாது, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்ல வார்த்தை பாருங்க. எது உண்டா எது இல்லைன்னு சொல்லுது பாருங்க. ஒண்ணு உண்டு, இன்னொன்னு இல்லை. எது உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. இல்ல, எது இல்லை அப்படின்னா இடரல் இல்லை. எதை? அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அல்லது அந்த வேத நாயகனை, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அந்த வேத நாயகனை கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். எங்க மிகுந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ளார இருக்கும், கிறிஸ்து தருகிற அந்த மிகுந்த சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றானா அவன்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, ஒன்ஸ் ப்ரூஃப் நோ இடரல். இடல் கிடையாது, நான் இடல் அடைய மாட்டேன். ஒரு கடிந்து கொள்ளும் பொழுது, ஒருவர் திருத்தும் பொழுது, ஒருத்தர் சிக்ஷிக்கும் போது, யாரிடத்திலும் இடரல் இல்லை, யாரிடத்திலும் இடரல் இல்லை அப்படின்னா தேவனிடத்திலும் முதல்ல என்ன அடையக்கூடாது அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றோம் அப்படின்னா இடரல் அடையாதவன் பாக்கியவான். ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம், பழைய உடன்படிக்கையினுடைய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் சார் அற்புதமான ஒரு மனுஷன். ஆனாலும் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெறலையே. கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த சமாதானத்தை யோசிச்சு பாருங்க. 2000 வருஷங்களா எவ்வளவு ரத்த சாட்சிகள் மரிச்சாங்க. 2000 வருஷங்களா எத்தனை ரத்த சாட்சி. சில தேவ மனுஷருடைய ரத்த சாட்சியினுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சு பாக்குறப்ப ஒண்ணு இல்லை, நீ மறுதளிச்சிரு பார்ப்போம். இல்ல, நான் மறுதளிக்க மாட்டேன், நான் நன்மையே பெற்றேன், இத்தனை வயசுக்கு 80 வயசு 84 வயசுக்கு நான் நன்மையே பெற்ற நான் அவரை நீ மறுதளிக்க சொல்றேன், நான் மறுதளிக்க மாட்டேன், உன்னை உயிரோட கொளுத்துவேன், உன் கண்ணுக்கு முன்னால உன் மனைவியை வெட்டுவோம், உன் பிள்ளைகளை வெட்டுவோம். யாராவது இடல் அடைஞ்சாங்களான்னு சொல்லுங்க. யாரும் இல்லை. கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றவர்கள், ஆண்டவரே ஏன் தப்பு வைக்க வரல, இந்த சூழ்நிலையில ஏன் என்ன தப்பு வைக்க வரல, ஏன் இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து எங்களை தப்பு வைக்க வரல, ஏன் இந்த அக்கினிக்கு எங்களை தப்பு வைக்க வரல, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை கிறிஸ்து அவ்வளவு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து வரலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன். இப்படி 2000 ஆண்டுகளாய் உன்னதமாய் இரத்த சாட்சியாய் மரித்த தேவ மனுஷர்கள் இங்க யோவான் ஸ்நானகன் பாருங்க, அற்புதமான மனுஷன், தாழ்மையான மனுஷன். கிறிஸ்து தன்னை என்ன செய்யல அப்படின்னா தன்னை விடுவிக்க வரலங்கிறப்ப he got offended with Jesus. தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து தனக்கு என்ன செய்யல, தன்னை ஜீசஸ் தன்னை மீட்க வரல, விடுதலை கொடுக்க வருங்கிறப்ப சந்தேகம் வந்துருச்சு, வருகிற ஒரு நீர்தானா? அப்ப அவரை விட நான் பாக்கியம் பெற்றவர் ஜனங்கள் பாருங்க.
அவருக்கு கிடைக்காத ஒண்ணு, அவர் பெற்றுக்கொள்ளாத ஒண்ணு நீங்களும் நானும் பெற்றுக்கணும். அவருக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுங்க. அவர் கிடைச்சிருந்ததுன்னா அவர் இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார், இடல் அடைஞ்சிருக்க மாட்டார். ஜான், இடல் அடைஞ்சிராத, என்னிடத்தில் இடல் அடையாதவன் பாக்கியவான். ஏன் இடல் அடைகிற? நீ மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், நானும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன். ஏன் அசைற யோவான், நானல போல அசைறியே, அசையாதே, உன்னுடைய விசுவாசம் அசையாதே. நீ மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், நானும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன். இடரடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட செய்தி யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யோவானுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இரத்த சாட்சியா மரிச்சவர்கள் அப்போஸ்தலர்கள். சோ நம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றிருந்தோம் அப்படின்னா, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கணும். எந்த சூழலிலும் நாம் இடரடையா தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்தில், தேவனிடத்தில், கர்த்தரிடத்தில் நாம் இடரடையாமல் இருக்கும். மனுஷர்களிடத்திலும் நான் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, நான் இடரடைய மாட்டோம். இடரல் அடையாத ஒரு சமாதானம். அவர்களுக்கு இடரல் இல்லை. நோ ஸ்டம்பிளிங். they will never get offended. ஆனா கடைசி நாட்களில் ஆண்டவர் எச்சரித்தார், கடைசி நாட்களில் அநேகர் இடரல் அடைந்து காட்டி கொடுத்து ஒருவரை ஒரு பகைப்பார்கள், மோசம் போவார்கள் ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இடரல் அடையிறது, இடரல். ஒரு காரியத்தை கண்டிச்சுட்டா போதும், நீங்க இந்த காரியத்தை செய்ய வேணாம்னு சொல்லிட்டா போதும், இந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னா இடரல். நீங்க மூப்பரா இருக்க வேண்டாம், நீங்க பொறுப்புல இருந்து இறங்கிங்க, இடரல். ஒரு காரியத்தை இனிமே இந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம் கண்டிச்சுட்டா இடரல். பிரியமானவர்களே, நாம் இடரல் அடையாத ஒரு சமாதானத்தை நாம் கிறிஸ்து நமக்கு தருகிறார். மிகுந்த சமாதானம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன காரியத்தை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் பேதுரு பாருங்களேன், நல்ல சரியா ஆண்டவர் கடிந்து கொண்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கல, மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்றார். நல்ல ஸ்ட்ராங் ரெபியூக் எல்லா சீஷர்களுக்கு முன்னால வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கா கடிந்து கொண்ட உடனே ஒரு 1 வீக், அது 6 நாள் ஜீசஸ் என்ன செஞ்சுட்டே இருந்தாலும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த ரெபியூக், இந்த ஸ்ட்ராங் ரெப்ரூவ் அண்ட் ரெபியூக்கு பிறகு பேதுரு என்ன ஆகுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். 6 நாளைக்கு பின்பு பாருங்க, 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு. எக்ஸலென்ட். இயேசு பேதுருவையும், முதல் வார்த்தை பேதுரு தான், யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போய், என்ன அற்புதம் பாருங்க, உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அவரோட தனித்து இருக்கவும், உயர்ந்த மலை கொண்டு போகவும், மறுரூபம் அடையவும், அளவலாகவும் பேசவும், தன்னுடைய மகிமையை காண்பிக்கவும். இதெல்லாம் எப்ப? 7 நாள் கழிச்சு. சுருங்கி இருந்தாருன்னு வச்சுங்க, ஜீசஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார் 6 நாள். என்ன ஆச்சு? சில பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு ஃபேமிலி நம்ம ரிபீட் பண்ணிருப்போம், ஒரு காரியத்தை கடிந்து கொண்டிருப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க முதல்ல வர்றாங்களா, நம்ம அதில் என்ன செய்வோம், வர்றாங்களா எப்படின்னு பாக்குறது, அப்படியே பாக்குறது, வெயிட் பண்ண வர்றாங்களா இல்லையா அப்படி. சில ஆட்கள் ரொம்ப தந்திரசாலிகள். உண்மையிலே அவங்க அஃபண்ட் ஆயிருப்பாங்க, முடிவு பண்ணியிருப்பாங்க, நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதா, நமக்கு அல்வா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிராஜுவலா பின்னால் இழுப்பாங்க பாருங்க. அப்படி அருமையா. இப்ப எல்லாம் வந்து ஆன்லைன் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சா, ரொம்ப அப்படியே அழகா பின்னால போவோம், அப்படியே பின்னால போறது, அப்படியே ஆஃப் ஆயிடுறது, அப்படியே சுருங்கி போயிடுறது.
1 வீக்ல 6 நாளைக்கு பின்பு ஜீசஸ் அவர் பேதுருவை தனியா அழைச்சிட்டு போய் உயர்ந்த மலையினுடைய அனுபவத்தை கொண்டு போறார். ஒரு பர்சனல் தனித்திருக்கும்படிக்கு வச்சு மறுரூபப்படுத்தி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் காண்பிச்சு, பிரியமானவர்களே, அப்படி நிறைய நிறைய என்ன செய்வார்னா, நமக்கு நிறைய ஃபீஸ்ட் எல்லாம் யார் யாரெல்லாம் அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்களோ, எப்பெல்லாம் நம்ம ஆவியானவரால் அப்படி எல்லாம் கடிந்து கொள்ளப்படுறோமோ, எப்பெல்லாம் நமக்கு இருக்குன்னா உடனே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாருன்னா ஃபீஸ்ட் கொடுப்பாரு நமக்கு. Do you want that? அந்த ஃபீஸ்ட் வேணுமா? அப்பனா நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் என்ன அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னா, இடல் அடைஞ்சிடக்கூடாது. ஓகே, கிறிஸ்துவனுடைய சமாதானம் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையில என்ன அடைய மாட்டாங்க அப்படின்னா, இடல் அடைய மாட்டார்கள். குடும்பத்துக்குள்ள சரி, கிறிஸ்துவனுடைய சமாதானம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்க கணவன்கிட்ட நீங்க இடல் அடைய மாட்டீங்க, மனைவி இடத்துல நீங்க இடல் அடைய மாட்டீங்க, உங்களுடைய இன்லாட்ட நீங்க இடல் அடைய மாட்டீங்க, சர்ச்சில் உள்ளவங்கள்ட்ட நீங்க இடல் அடைய மாட்டீங்க. உங்களே நீங்க செக் பண்ணீங்க. நீங்க யாரை குறித்தாவது நீங்க இடரல்ல இருக்கீங்களான்னு பாருங்க. யாரை குறித்தாவது நீங்க இடரல் யாரெல்லாம் இடர்ல இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு பேர் ஒண்ணு உண்டு, தமிழ்ல நல்ல பேர், இடும்புள்ளவன் சொல்லப்படுது. எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். அவர்கள் மாத்திரமே இடறி விழுவார்களாம். எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். The most proud, சாதா ப்ரௌட் எல்லாம் கிடையாது. The most proud shall stumble and fall, none shall rise him up. தமிழ் எப்படி போட்டிருக்குன்னா, இடும்புள்ளவன். அது ஒரு நல்ல, அது தமிழ் இன்னொரு வார்த்தை போட்டோம்னா அப்படின்னா, மெத்த பெருமைக்காரன். மெத்த பெருமைக்காரனும் இடும்புள்ளவனும் அகங்காரியும் என்ன செய்வான் அப்படின்னா, இடறி விழுந்துருவான். அப்ப இடறி விழுகிறவன் யார் அப்படின்னா, the most proud shall stumble and fall, none shall rise him up. அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை, அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. ஜாக்கிரதை. நீங்க எந்த சபையில நீங்க ஐக்கியப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன், வேதத்திலே நான் பார்த்திருக்கிறேன், விபச்சாரத்தில் விழுந்த கொலைபாதகத்தில் விழுந்து போன தாவீதை எடுத்து தேவன் நிறுத்தினார். கொரிந்து பட்டணத்துல ஒரு விசுவாசி, ஒரு கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஒரு விசுவாசி தன்னுடைய ஸ்டெப் மதர்ட்ட விபச்சாரத்துல விழுந்தான். டேவிட் ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட்ல 1 Corinthians chapter 5 ஒரு மனுஷன் விபச்சாரத்துல விழுந்தான். அவனை எல்டர்ஸ் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி அவனை டிசிப்ளின் பண்ணி வெளியில வச்சுட்டாங்க. நாம் 2 Corinthians பாக்குறோம், again he came back, உள்ளார வந்துட்டான். அவன் எடுத்து நிறுத்தப்பட்டான். சமயத்துல யாராவது பிரதர்ஸ், சில ஃபேமிலிஸ் என்ன செஞ்சிருவாங்க, எங்கேயாவது சில பார்ட்டியில போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா விழுந்துருவாங்க. சில பேர் ஸ்மோக் பண்ணிடுவாங்க, சில பேர் ஏதாவது காரியத்துல தப்பு பண்ணிடுவாங்க, விழுந்து போடுவாங்க, அழுவாங்க, உணர்வாங்க, பாவத்தை அறிக்கை செய்வாங்க. அவர்கள் எடுத்து நிலைநிறுத்தப்பட்டதை என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். வேதத்துல திருஷ்டாந்தம் இருக்கு. எக்ஸப்ட் ஒன் குரூப், அவர்களை தேவன் என்ன செய்யறதே இல்லை அப்படின்னா, அவர்களை விட்டு விடுங்கள்ன்றார். அவர்களை விட்டு விடுங்க. யார் அப்படின்னா, த மோஸ்ட் ப்ரவுட். யார் விழுந்து போகிறவர்கள்? காலாகாலமாய் திருச்சபையினுடைய வரலாறு விழுந்தது யார்? வேதத்திலும் திருச்சபையில் இடும்புள்ளவன், மெத்த பெருமைக்காரன், த மோஸ்ட் ப்ரவுட் shall stumble and fall. அப்படி இடறி விழுந்தவனை என்ன செய்ய முடியலன்னா தூக்கி நிறுத்துவார் யார் இல்லை, விட்டுருவார். அந்த நிலைமை வந்துடவே கூடாது. நான் இடறிட்டேன், நாங்க ஃபேமிலியா நாங்க இடறிட்டோம். எங்க இடறிட்டன் நாங்க குடும்பமா நாங்க இடறிட்டோம், இதனால நாங்க இடறிட்டோம், அதனால இடறிட்டோம்.
உள்ளர சமாதானம் இல்லை. கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றிருந்தா நம்ம விடவே மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வசனங்கள்ல ஒரு வசனத்துல இது ஒரு வசனம். ஆண்டவரே, நான் இடறிட்டேன் அப்படின்னா விட்டுருவீங்க ஆண்டவர். அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அநேகர் எழும்பி பிரகாசிக்கவும் அநேகர் இடறி விழவும் அவர் இடரல் கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடையாளமாய் சிமியோன் அவரை குறித்து தேவாலயத்துல பார்த்த உடனே, அந்த பாலகனை, அந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். சிமியோன் ஜீசஸ இந்த குழந்தையை பார்த்தோன்னா, இந்த குழந்தை எதற்கு அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது? அநேகர் எழும்பி பிரகாசிக்கவும் அநேகர் விழுந்து போவும். யாரெல்லாம் விழுவோம் அப்படின்னா, மெத்த பெருமைக்காரர்கள் எல்லாம் விழுந்து போவாங்க. சோ நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றிருப்பானால் அவனிடத்தில் இடரல் இல்லை. யாரிடத்திலேயாவது நம்ம இடரல் அடைஞ்சிருக்கோமான்னு பாருங்க. நம்மளுடைய சொந்த குடும்பத்துக்குள்ள, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாகவே இடரல் அடைஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. லீவ் த சர்ச், லீவ் யுவர் காங்கிரிகேஷன், லீவ் யுவர் சர்ச், ஈவன் இன் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய சிப்ளிங்ஸ், உங்களுடைய கித் அண்ட் கின், உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்குள்ள மெம்பர்ஸ்களுக்குள்ளாகவே நீங்க அஃபண்டா இருக்கீங்களான்னு பாருங்க. செட்ரைட், உடனே செட்ரைட், கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா சும்மா நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம் ஒரு பேச்சில் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே, நான் ஏன் இடர்ல அடையணும்? ஓகே, நான் பெருமையா இருந்தா அதனால இடர்ல அடைஞ்சிருக்கேன். நான் மாத்திக்கொள்றேன் ஆண்டவரே.